ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான கேம் பிளே பார்க்க போகிறோமா. நம்மளோட டாக்கிங் டாம் கோல்ட் ரன். ஸோ நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஸ்டம்பிள் கைஸ் தான் போட்டிருந்தோம். பட் நம்ம ஸ்டம்பிள் கைஸ்லாம் ஜிபி பத்தலை. ஸோ நம்ம வந்துட்டு டாக்கிங் டாம் கோல்ட் ரன் தான் வைக்கிறோம். ஸோ நம்மக்கிட்ட இப்போ நிறையா காசு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்ட் 2. பார்ட் 1 பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நான் இந்த மேலே இருக்க எல்லா ஹவுஸும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா கீழே இருக்கிறதெல்லாம் வாட்ச் ஆட் கொடுக்குறாங்க. சரி, ஓகே, ஏதோ ஆரமாக காட்டுது, ஆனால் என்னன்னு தான் தெரில. சரி, ஓ நியூ லேண்ட். ஓகே, இது வாங்கும் போது ஏஞ்சலாக நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம மேட்ச்குள்ளே போகலாம். என்னடா இது? ஓகே, மேட்ச்குள்ளே போயிடலாமா? இது வாவ், கேரக்டர்ஸ் பாருங்களேன், நிறையா இருக்குது. நான் கூட இந்த டாக்கிங் டாம் ஹீரோ டேஷில் வின் பண்ணுற மாதிரி பண்ணணும்னு நினச்சேன். பாருங்களேன், நியூ ஸ்கின்ஸோடலாம் இருக்குது. இது சூப்பராக இருக்குல்ல. ஆனால் இது வந்துட்டு டாக்கிங் டாம் கோல்ட் ரன்னுங்க. இன்னொன்று கூட இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்களேன், எல்லாம் சூப்பராக இருக்குல்ல. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, பேசிகிட்டே இருக்கோம். நான் கேம்குள்ளே போகலாமா? டேய் போச்சுடா, வந்துட்டான்டா. சீக்கிரமாக ஓட ஆரம்பிக்கணும். இந்த கேமில் இந்த மூஞ்சை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி காமெடியாக இருக்குங்க. இவன் ஓடுறது கூட பார்க்க அப்படி தான் இருக்கும். என்னதான் இது? அப்புறம் அந்த ஸ்பீக்கர் ஆட்டம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கலெக்ட் பண்ணணும் போல் நியூ கேரக்டர்ஸ்க்கு. சரி, நம்ம காசாக பிடிச்சிட்டே போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த டாக்கிங் டாம் கோல்ட் ரன் விளையாடுறேன். இவ்வளோ நாளாக நான் வந்துட்டு திரும்ப கீழே வந்துட்டேன். ஸோ இவ்வளோ நாளாக டாக்கிங் டாம் கோல்ட் ரன் தான், அதாவது ஹீரோ டேஷ் தான் விளையாண்டுருக்கேன். கோல்ட் ரன் விளையாண்டதில்லை. ஓகே, பாருங்களேன், ஏதோ ஒரு திருடன் இப்படி காசை கீழே கொட்டிகிட்டே ஓடுவானா? அதுதான் எனக்கு வந்துட்டு ஒரே சந்தேகமாக இருக்குது. காசை கீழே கொட்டிக்கிட்டே ஓடுறான், ஆனாலும் அந்த பொட்டியிலேருந்து காசு குறையவே மாட்டேங்குது. என்னங்க லாஜிக் இதெல்லாம்? ஓ, என்ன எப்படி பாஸ் ஆச்சு? ஓ சார் தெரியாமல் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்ட்டு 2 விட்டுட்டேனே, இன்ட்டு 2 விட்டுட்டேன். ஓகே, ஐ திங்க் நம்ம வந்துட்டு செக் பாயிண்ட் தான் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாக்ஸ் நம்ம எடுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, அண்ட் ஆல்சோ பார்ட் 1 நான் மறக்காமல் போய் பார்த்துருங்க. இது பார்ட் 2. எப்படிங்க அவன் மட்டும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறான், நம்ம இவ்வளோ ஆமாம் மாதிரி போகிறோம்? ஓ, ஹை ஸ்கோர். ஓகே, நல்ல வேலை இடிச்சிருப்பேன் நேரம். இந்த குகைக்குள்ளே போனால் சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் போன பாட்டிலே போயிருந்தேன். இது வந்துட்டு வா, இது கேண்டி மாதிரி இருக்குது. போன பாட்டில் நான் பறந்துட்டு போனேன், ஆனால் அதை விட இது ஈஸியாக தெரியுது. இது நிறைய காசு வருது போல. எல்லாம் கேண்டி வேர்ல்டு மாதிரி இருக்குது. இந்த அனிமேஷன் மூவிலாம் நம்ம பார்த்துருப்போம்ல குட்டி வயசில், அதில் இந்த மாதிரி தான் கேண்டீஸ்லாம் வரும். ஸோ இதில் நிறைய காசு வருது. அப்புறம் பாருங்கள், டோனட்லாம் ஓடிட்டு வந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்களா? சரியாக கவனிச்சிங்களான்னு தெரில. அப்புறம் இன்ட்டு 2 பிடிச்சாச்சு. ஓகே, இதோ இங்கே பாருங்கள், கீழே டோனட்ஸ்லாம் ஒன்று வருது. உண்மையாலுமே இந்த மாதிரிலாம் வேர்ல்டு இருந்தால் செமையாக இருக்கும்ல. மை ட்ரீம் வேர்ல்டுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தல, இந்த மாதிரிலாம் ஒரு வேர்ல்டு இருந்தால் ஒரு தனி சுகம். நம்ம தாங்க இங்கே பாருங்கள், பிஜிலி பட்டாசு. இது வச்சு நம்ம புது கேரக்டர் வாங்கலான்னு ஃபஸ்ட்டே பார்த்தோம்ல. ஸோ அதுக்கு தான் இது கலெக்ட் பண்ணுறோம். ஸோ 10 ஸ்பீக்கர் பிடிச்சிருக்கோம். காசு ஏறிட்டே இருக்குது. ஓகே, வாழைப்பழ தொல்மெல்லாம் போட்டிருக்காங்க நம்மள தள்ளிவிடத்துக்காக. கால் வைக்கிறதெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்கப்பா. அப்படி தான் இருக்குது. கால் வைக்கிறனெல்லாம் வாழைப்பழ தோல் போட்டு வச்சுருக்காங்க. இது ஹாலோவின் சீரியஸா? ஆனால் ஹாலோவினே முடிஞ்சிருச்சு. தீபாவளி ஹாலோவின்லாம் மேலே வந்துட்டு அந்த பேய் மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பம்கின்னு இன்ட்டு 2 நான் அப்பப்போ மறந்துடுறேன். இப்போ போய் இடிக்கிறேன் பாருங்களேன், எல்லாம் மறைஞ்சிடும். ஸோ அதுக்கு தான் நான் போய் இடித்தேன். இப்படி தான் ஜெட்டு மாதிரி போயிட்டே இருக்கேன் வேண்டித்தான். ஓகே, பாடி ஒரு கையில் விளையாடுறாங்க, செம்ம டஃப். ஏதோ பாருங்க, தலையில் காக்கா பறக்குது. அம்மா, இப்போ இது பிடிச்சா செமையாக இருக்கும். இங்கே நிறைய ஸ்பீக்கர்ஸும் வரும். நம்ம அப்படியே ஜெட்டு மாதிரி பறந்து போகணும். காசு இதில் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா ஜெட்டு மாதிரி போயிட்டுருக்குல்ல. ஸோ அதனால தான் இது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, அண்ட் நம்ம வந்துட்டு ஆல்மோஸ்ட் 1000K ரீச் பண்ணிட்டோம்னா எனக்கு இன்கம் வரும். என்னடா அது புதுசாக இருக்குது, எனக்கு புரியலையே. ஐயோ, என்னடா திடீர்னு போடுறானுங்க. இந்த ஓகே புரிஞ்சிருச்சு. இந்த பாக்ஸ்லேருந்து தப்பிச்சு நம்ம இந்த ஆட்டோ பாம் வந்துட்டு இடிக்கணும். ஐயோ, விட்டுட்டேன். இது எடுக்க அவனுக்கு வந்துட்டு டேமேஜ் ஆகும். ஸோ இதை நம்ம இடிக்கணும் போல். ஓகே, பாருங்களேன், நம்ம ஒரு மேட்ச்சே எவ்வளோ நேரமாக விளையாண்டுருக்கோன்ட்டு. ஹை ஸ்கோன் கூட வந்துச்சு பார்த்தீங்களா? ஓகே, அங்கங்கே போடுறாங்க. இந்த குட்டி பாக்ஸ் நம்ம தாண்டிடலான்னா இந்த ரெட் கலர் பெரிய பாக்ஸ் தாங்க ரொம்ப டஃப்பாக இருக்குது.
ஓகே இங்கே தான் இருக்குது. ஆனால் போக போக டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா பறக்கிறான், ஐயோ. ஓகே அம்மா பார்த்தீங்களா, நான் சொன்ன வாய் வச்சு அதுக்குள்ளே பவுட் ஆயிட்டேன். ஓகே ஸ்கோர் பாருங்க, ஹை ஸ்கோரு. இதெல்லாம் ஓப்பன் பண்ணி யார் இவ்வளோ காசு தருவா? 72 பில்லியன் படிக்கலாம் சான்ஸே இல்லை. சரி ஓகே, எதாவது வாங்க முடியுமான்னு பார்ப்போம். இவன் ஒருத்தன் அவனை பேப்பர் எடுத்து போய்க்கலாம். இது இன்னும் வாட்ச் ஆட்லேயே தாங்க இருக்குது. இந்த வாட்ச் ஆட் மாறவே மாட்டேங்குது. வா கேம்ஸ்குள்ளே கேம் இந்த டாக்கிங் டம் 2ல் தான் இருக்கும்ல. இங்கே காசு கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஓகே இதெல்லாம் மிஷின்ஸு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் இந்த மிஷின்ஸ்லாம் பண்ணலாம். இன்றைக்கி வந்துட்டு இந்த பார்ட் அவ்வளோதான், இதோட முடிய போகுது. சரி ஓகே, நம்ம இன்னொரு மேட்ச் விளையாடுவோம். ஓகே இன்னொருத்த அவனா வண்டி இடிச்சுட்டு போகிறான். இவ்வளோ பெட்ரோல் செலவாகும். விட்டுட்டோம். இந்த ஸ்பீக்கர் தாங்க நம்ம நிறையா பிடிக்கும் போல். ஸ்பீக்கர் பிடிக்க கேரக்டர்ஸும் வாங்கலாம் போல். காசு 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 காசு. ஓகே வண்டி மேலே ஏறி குதிச்சு போனாலே வந்துட்டு கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கேன். கீழே ஓடுறது தான் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் இவன் வந்துட்டு போக போக செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறான். 2 பாக்ஸ்லாம் போக போக ஃபாஸ்ட்டாக போகிறான். அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவாக ஸ்டார்டிங் ஸ்லோவாக தான் டாம் போகிறான். ஸோ உங்களுக்கு இந்த டாக்கிங் டாவில் அவுட் ஆகிட்டேன். உங்களுக்கு இந்த டாக்கிங் டாவில் யார் பிடிக்கும்னு சொல்லுங்கள். பென்னா, ஏஞ்சலா, ஜிஞ்சரா, ஹேங்கா, அப்புறம் பெக்காவா. அப்புறம் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. பாய்.